ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கார்ன் கட்லட். பேர்லாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பேர் மட்டும் தான் பயங்கரமாக இருக்கும். ஆனால் செய்கிற விதம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் 1-2 மட்டும் வாங்கிக்கலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிறது பண்ண முடியாது. 1-2 மட்டும் வாங்கி சூப்பரான கட்லட் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணிக்குவோம். தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த க்ரீன் சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மயனேஸை விட க்ரீன் சட்னி ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இல்லாத கொத்தமல்லியை தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் காம்பாக கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்புல 3 பச்சை மிளகா, அது கூட வந்து கொஞ்சோண்டு வந்து தோல் உரித்த இஞ்சி, தோல் உரிக்காத பூண்டு, அப்புறம் வந்து ஹாஃப் லெமனு, அப்புறம் வந்து சீரகத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நீங்கள் சாயந்தரம் சாப்பிட போகிறீங்கன்னா காலையிலே செஞ்சு வச்சுருங்க. இல்லாட்டி வந்து அது என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இஞ்சி அந்த புதினாவோட பச்சையாக இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து முன்னவே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு. தயிர் வந்து ஆரோக்கிய தயிர் வந்து வாங்கிக்கோங்க. அந்த ஆரோக்கிய தயிர் நல்ல திக்காக இருக்குது. மற்ற தயிரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆரோக்கியா பிராண்டு தயிர் வந்து நல்லா திக்காக இருக்குது. நான் எங்கள் வீட்டில் அதை தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் அவங்க வேறு ஏதோ ஒரு பிராண்டு தயிரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சி வச்ச அந்த க்ரீன் சட்னியை வந்து அந்த தயிரோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் செய்ய போகிறோம். கட்லட்னாலே உள்ளே இருக்க உருளைக்கிழங்கு முக்கியமோ இல்லையோ, கண்டிப்பாக பிரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாக்கெட் வந்து 20-30 தான் விற்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலரில் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு குறைன்னு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இல்லாமல் போயிடும். ஓரளவு குறைன்னு வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக ஆகாது. இது ஒரு குட்டி டிப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டுட்டு ஒரு 2-3 தடவை போட்டிங்கனாவே நல்லா சூப்பராக உதிரியாக வந்துடும். இப்போ நான் அதே தான் செஞ்சிட்ருக்கேன். ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 நாள் தான் வச்சுக்கலாம். ஆனால் இது மாதிரி பிரெட் க்ரம்ஸ் செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்படியாவது ட்ரை பண்ணியாவது ஒரு தடவையாவது இந்த பிரெட் க்ரம்ஸை வச்சு இந்த கட்லெட்டை வந்து நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து ஸ்வீட் கார்ன், ஒரு முழு ஸ்வீட் கார்னை வந்து நான் ஃபுல்லாக தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 4-5 உருளைக்கிழங்கை வந்து எடுத்து போட்டுட்டு அது கூட வந்து பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கார்ன் வந்து அதில் போட்டுக்கிறேன். இது கூட வந்து அரைக்காத முழு கார்னும் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து முக்கியமான 2 பொருள்னால் ஒன்று வந்து சீரகத்தூளும், இன்னொன்று வந்து சாட் மசாலாவும். நம்மக்கிட்ட தான் சாட் மசாலா இல்லையா, அதனால் ஹோம்மேட் ஸ்டைல் அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்ய போகிறோம். சாட் மசாலா வந்து இல்லாத காரணத்தினால வெறும் சீரகத்தூளை மட்டும் போட்டுட்டு அது கூட அரிசி மாவு இதெல்லாம் வந்து மொறுன்னு இருக்கிறக்காக வந்து சேர்க்குறது அரிசி மாவெல்லாம். அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச கொஞ்சம் அந்த பிரெட் க்ரம்ஸையும் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த உருளைக்கிழங்கும் நம்ம அரைச்சி போட்ட கார்னும் வந்து ஒன்று சேர மிக்ஸ் ஆகணும். மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி நம்ம கையவே மிக்சியாக பயன்படுத்தி நல்லா சூப்பராக கொள்ளன்னு எடுத்து வச்சுக்கணும். செய்யும்போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு வீடியோ எடுக்கும்போதே. அதுக்கப்புறம் நான் பிசைஞ்ச பாத்திரத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோக்கு பிசைஞ்சிருப்பேன்னு. இப்போ வந்து நம்ம வந்து கட்லட்னாலே வந்து செவ்வக ஷேப்பில் தான் இருக்கும். அந்த ஷேப்பில் வந்து குட்டியாக தட்டையாக தட்டிக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரில் முக்கிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சு எல்லா சைடும் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி பட்டுட்டு நல்லா எண்ணெயை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒவ்வொன்றா பொறுமையாக போட்டு சூப்பராக பொரிச்சு எடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க எப்போதுமே.
ஏன்னா வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கனால மேலே உள்ள லேயர் வந்து சீக்கிரம் கலரான மாதிரி இருக்கும், உங்களுக்கு வெந்த மாதிரி தோணும். அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கோல்டன் ஃப்ரையாக வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கார்ன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கார்ன் கட்லெட்டு. மேலே நல்லா மொறுமொறுன்னு, உள்ளேக்கு லைட்டாக சாஃப்டாகவும், அதை விட முக்கியமாக அந்த க்ரீன் சட்னி தொட்டு சாப்பிடும்போது ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது இந்த சாட் மசாலா வாங்கி அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். அது மட்டும்தான் ஒரு குறையாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த க்ரீன் சட்னி வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.